ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அனோ நிலீன கிலகந்துமாகதஹ அனோ நிலீன கிலகந்துமாகதஹ சுராரிரேவம் பவதா விஹிம்சிதஹ சுராரிரேவம் பவதா விஹிம்சிதஹ ரஜோபி நோ திருஷ்டமமுஷ்ய தத்கதம் ரஜோபி நோ திருஷ்டமமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே த்வயி லீனவான் த்ருவம் சசுத்த சத்வே த்வயி லீனவான் த்ருவம் அனோ நிலீன கிலகந்துமாகதஹ சுராரிரேவம் பவதா விஹிம்சிதஹ அனோ நிலீன கிலகந்துமாகதஹ சுராரிரேவம் பவதா விஹிம்சிதஹ ரஜோபி நோ திருஷ்டமமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே த்வயி லீனவான் த்ருவம் ரஜோபி நோ திருஷ்டமமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே த்வயி லீனவான் த்ருவம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அனஸ் நிலீனக வண்டியின் வடிவில் மறைந்து கொண்டு, ஹந்துமாகதக உன்னை கொல்ல வந்த, சுர அருகி அந்த அசுரன், பவதாயேவம் உன்னால்தானே, விஹிம்சிதக கில கொல்லப்பட்டான், அமுஷ்ய அவனுடைய, ராஜா அப்பி உடம்போட சின்ன துகள் கூட, ந திருஷ்டம் காணப்படவில்லையே, தத்கதம் அது எங்கனம், துருவம் சக நிச்சயமாக அவன், சுத்த சத்வே த்வயி சுத்த சத்வ வடிவினனான உன்னில், லீனவான் கலந்துவிட்டான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அனோ நிலீன கிலகந்துமாகதஹ சுராரிரேவம் பவதா விஹிம்சிதஹ ரஜோபி நோ திருஷ்டமமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே த்வயி லீனவான் த்ருவம். இந்த தசகத்தில் 9 ஸ்லோகங்கள் பாடுற வரைக்கும் பட்டதிரிகள் எப்பவும் போல பலஸ்ருதியாக 10வது ஸ்லோகத்தை பாடி முடிச்சிடலாம்னு இருந்தாராம். ஆனால் அவருக்கு மனசில் ஒரு கேள்வி வந்தது. பூதனையோட உயிரை பகவான் விஷப்பாலோட உறிஞ்சி அவள் இறந்த பிறகு அவளோட மிகப்பெரிய அசுர உடல் கீழே வீழ்ந்து கிடந்தது. அந்த உடலை பல பல பாகங்களாக வெட்டி எறிந்தார்கள் என்று பட்டதிரி சொன்னார். இப்போ இந்த சகடாசுரன் இறந்த பிறகு அவன் உடலை பற்றி எந்த செய்தியுமே இல்லையே, பக்கத்துலலாம் எந்த அடையாளமும் காணவில்லையே, அவன் உடல் என்னவாச்சு அப்படின்னு குருவாயூரப்பனை கேட்டாராம். அதுக்கு குருவாயூரப்பன் சிரிச்சுண்டே சொன்ன பதிலைத்தான் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்கிறார் பட்டதிரிகள். அரக்கர்களை பொதுவாக பகவான் தன் கைகளாலோ ஆயுதங்களாலோ தான் வதம் செய்வார். அவருடைய திருவடியால் எந்த அரக்கனையும் வதம் செய்ததில்லை. திருவடி எப்போதும் காப்பது அருள்வதுதான். வண்டி சக்கரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த இந்த சகடாசுரன் அவன் மேல் கிருஷ்ணனுடைய கால் பட்டுவிட்டது. உதச்சார்னு கூட சொல்ல முடியாது, சின்ன குழந்தை, அந்த கால் பட்டுடுத்து. ஆனால் திருவடி பட்டதனால் அவனுடைய ரஜோதமோ குணங்கள் யாவும் அழிக்கப்பட்டு அவன் பூரணமான சுத்த சத்துவ நிலையை அடைந்ததனால் பௌதீக மீதம் ஏதும் இல்லாமல் பகவானோடு அப்படியே லயமாகிட்டானா. இங்கே ரஜஸ்னா 2 பொருள். ரஜோகுணம்னு ஒரு பொருள், ஒரு துகள்
ஒரு டஸ்ட் மாதிரி ஏதாவது அப்படின்னு இன்னொரு பொருள். பகவானே குருவாயூரப்பா, வண்டி சக்கரத்தில் ஒளிந்து கொண்டு உன்னை கொல்ல வந்த அசுரன் உன்னால் கொல்லப்பட்டான். அதாவது அவன் தூய சத்துவ வடிவாக ஆகி தூய சத்துவ வடிவமான உன்னிடத்தில் ஒன்றுவிட்டான். அதனால்தான் அவனுடைய சிறிய துகள் எதுவும் கூட அங்கே காணப்படவில்லை. இது திண்ணம் என்று பட்டதிரி உறுதிபட கூறுகிறார்.